الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அல்லாஹுடைய புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகிய துல்ஹஜ் மாதத்தை அடைந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதம் என்பது பல முக்கியமான வணக்க வழிபாடுகளை உள்ளடக்கியிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே ஹஜ் என்ற வணக்கத்தையும் அதுபோன்று ஹஜ் செய்யக்கூடியவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் குர்பானி என்ற வணக்கத்தையும் செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். இந்த துல்ஹஜ் மாதம் என்பது குர்பானி என்ற வணக்கத்தை, அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது மிகப்பெரிய இணை வைத்தல் என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பான் என்ற வணக்கத்தை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் சுன்னத்தாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே தொழுகை என்ற வணக்கத்தை உமது இறைவனுக்காக மட்டுமே செய்வீராக, அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்தையும் உமது இறைவனுக்காக மட்டுமே செய்வீராக என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். தொழுகை எப்படி அல்லாஹ்விற்கு மட்டும் தௌதியான வணக்கமோ,
அதுபோன்று அறுத்து பலியிடுதல் என்பதும் அல்லாஹ்விற்கு மட்டும் நாம் செய்ய வேண்டிய வணக்கம். இறைவன் அல்லாதவர்களுக்காக நாம் அறுத்து பலியிட்டால் அது மிகப்பெரிய இணை வைப்பு காரியம், நம்மை நரக படுகொலியில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், இறைவன் அல்லாதவர்களுக்காக யார் அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், அவர்கள் இறைவனுடைய அருளை விட்டும் தூரமாகி விட்டார்கள், நரகத்திற்குரியவர்களாகி விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பெயர் கூறி மட்டும்தான் நாம் உண்ணக்கூடிய பிராணிகளை அறுக்க வேண்டும் என்ற இந்த தௌஹீதை நமக்கு நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு வந்த எல்லா மனித சமுதாயங்களுக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், லிகுல்லி கௌமின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்கு நாம் உணவாக வழங்கிய ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆகிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு மன்சக் என்று சொன்னால் அறுத்து பலியிடக்கூடிய காலம், அறுத்து பலியிடக்கூடிய இடம், அறுத்து பலியிடக்கூடிய நேரம் என்று 3 அர்த்தங்களையும் உள்ளடக்கக்கூடியது. அப்ப அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாட்டை நாம் எல்லா சமுதாயங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகி நமக்கு மட்டுமல்ல, இதற்கு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமாருடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்பானி வணக்கத்தை அல்லாஹ்வுடைய பெயர் கூறிதான் அறுத்து பலியிட வேண்டும் என்பதை அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவர்களுக்கு வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகளை அறுத்து பலியிட வேண்டும் என்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியதாக குறிப்பிடுகின்றான். நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம், நாம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை மார்க்கமாக ஆக்கினானோ அதை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்திற்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட நாட்களை அறுத்து பலியிடக்கூடிய நாட்களாக அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு ஹஜ்ஜிற்கு அழைப்பு விடுக்குமாறு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். இந்த ஹஜ்ஜிற்கு அழைப்பு விடுவதற்கு முன்பாகவே குர்பானி என்கின்ற வணக்கத்தை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டப்பட்டிருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், நபியே மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக, மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக, தூக்க ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்கள் நடந்தவர்களாகவும் ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களில் இருந்தும் தூரமான ஊர்களில் இருந்து வந்ததினால் ஒட்டகங்கள் எல்லாம் மெலிந்து போயிருக்கும், ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களில் இருந்தும் மெலிந்த ஒட்டகங்களில் அவர்கள் உம்மிடம் வருவார்கள். எதற்காக ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள்? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அந்த ஹஜ்ஜில் அவர்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகவும். ஹஜ்ஜில் ஏராளமான நன்மைகள் உள்ளடங்கி இருக்கின்றது. அதே போன்று வலியذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத் அலா மா ரஸகஹு மின் பஹீமத்தில் அன்ஆம், அறியப்பட்ட நாட்களில் இப்ராஹிம் நபி சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹஜ்ஜை அறிவிக்கும் பொழுது, கடமையாக்கும் பொழுது இந்த குர்பானி நாட்கள் என்பது அந்த மக்களுக்கு அறியப்பட்ட நாட்களாக இருந்தது. அறியப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுத்து பலியிடுவதற்காக அவர்கள் ஹஜ்ஜிற்கு வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அந்த பிராணிகளை பலியிட்டு ஃபகுலு மின்ஹா, அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், வஅத்இமு அல்-கானிய வல் முஅ்தர், யாசகம் கேட்கக்கூடிய ஏழைகளுக்கும் யாசகம் கேட்காத ஏழைகளுக்கும் அதிலிருந்து உணவளியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதை தெளிவாக வழிகாட்டினார்கள். நமக்கு 2 பெருநாட்கள், ஒன்று யௌமுல் ஃபித்ர், ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று யௌமுல் அல்ஹா, மற்றொன்று ஹஜ் பெருநாள். யௌமுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் என்பது ஒரு நாள் தான், அது ஷவ்வால் 1. யௌமுல் அல்ஹா என்பது ஹஜ் பெருநாள் என்பது ஒரு நாள் அல்ல, அது 4 நாட்களை உள்ளடக்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயாமு மினா ஐயாமு ஈதின், மினாவுடைய நாட்கள் பெருநாட்களுக்குரிய நாட்கள் என்று சொன்னார்கள்.
மினாவுடைய நாள் என்றால் என்ன? பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய 3 நாட்களும் பெருநாளுக்குரிய நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈதுல் அல்ஹாவுடைய நோக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 2 பெருநாட்களிலும், நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் நோன்பு நோற்பது ஹராம். நோன்பு பெருநாள் என்றால் ஷவ்வால் 1 நோன்பு நோற்பது ஹராம். ஹஜ் பெருநாள் என்றால் துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களும் நோன்பு நோற்பது ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக சொன்னார்கள். எதற்காக இந்த 2 பெருநாட்களிலும் நோன்பு நோற்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபஅம்மா யௌமுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் என்பது அது ஃபித்ருக்கும் மின் சியாமிக்கும், நீங்கள் உங்கள் நோன்பிலிருந்து விடுபட்ட நாள். அது ஈதுல் முஸ்லிமின், முஸ்லிம்களுக்குரிய பெருநாள். நோன்பு பெருநாளில் எதற்காக நோன்பு வைக்க கூடாது? அந்த வார்த்தையினுடைய பொருளே நோன்பை துறந்த நாள். நோன்பை துறந்த நாள் என்று பெயர் வைத்துக் கொண்டு நாம் நோன்பு வைத்தால் சரியாக இருக்காது. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஅம்மா யௌமுல் அல்ஹா, அல்ஹா என்றால் உலுகியா கொடுக்கக்கூடிய பெருநாள். உலுகியா கொடுக்கக்கூடிய அந்த நாள் என்பது ஃபகுலூ மின் லுஹூமி நுசுகிக்கும், நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகளின் இறைச்சிகளை நீங்கள் சாப்பிடுங்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடும் பொழுது அறியப்பட்ட நாட்களில் அவர்கள் அறுத்து பலியிடுவதற்காக ஹஜ்ஜுக்கு வருவார்கள். இந்த குர்பானி வணக்கம் என்பது துல்ஹஜ் மாதத்திலே ஹாஜிகளுக்கும் ஹாஜி அல்லாதவர்களுக்கும் அது வழிகாட்டப்பட்ட ஒரு வணக்கம். ஹாஜிகளிலே தமத்துவ முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள், கிரான் முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜை மட்டும் தனித்து செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குர்பானி வணக்கம் சுன்னத்தானது. ஹாஜிகள் அல்லாத மக்கள் இவர்களுக்கு இந்த குர்பானி வணக்கம் என்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை பார்த்து விட்டால் அதாவது அகதுக்கும் ஐயுலஹிய, உங்களை ஒருவர் குர்பானி கொடுக்க உலுகியா கொடுக்க நாடினால் அவர் துல்ஹஜ் பிறை கண்டதிலிருந்து குர்பானி பிராணியை அறுத்து முடியும் வரை தன்னுடைய உடலில் உள்ள முடிகளையும் நகங்களையும் நீக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்ப குர்பானி கொடுக்க நாடினால் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வதிலிருந்தே இது விரும்பியவர் செய்யக்கூடிய வணக்கம், ஆனால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்க நாடியவர்கள் துல்ஹஜ் பிறை 1 அந்த குர்பானி பிராணி எப்ப அறுத்து பள்ளி முடிக்கிறார்களோ, 10 அறுக்கலாம், 11 அறுக்கலாம், 12 அறுக்கலாம், 13 அறுக்கலாம், எப்பொழுது அவர் அறுத்து முடிக்கிறாரோ அதுவரை அவர் தன்னுடைய உடலில் உள்ள நகங்களையும் முடிகளை நீக்கக்கூடாது. ஒருவர் நீக்கிவிட்டால் அவர் குற்றம் செய்து விட்டார், குர்பானியை நிறைவேற்றலாம். அந்த குற்றத்திற்கு அவர் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். அதற்கு மார்க்கத்தில் எந்த பரிகாரமும் சொல்லப்படவில்லை. தௌபா செய்வது மட்டும்தான் பரிகாரம் என்பதை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்திலே மிக முக்கிய வணக்கம் ஹஜ் என்பது. அதிகமான முஸ்லிம்கள் இந்த ஹஜ் என்பதை எப்படி புரிந்திருக்கின்றார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய கஅபத்துல்லாவிற்கு பயணம் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ, பயணம் செய்வதற்குரிய சக்தி என்றால் உடல் ஆரோக்கியம், பொருளாதார வசதி. அப்ப இந்த 2 தகுதியும் ஒரு முஸ்லிமாக இருந்து பருவ வயதை அடைந்தவராக இருந்து அவர் சரியான சிந்தனை உடையவராக இருந்தால்தான் மார்க்க கடமைகள் அவருக்கு கடமையாகும். அப்போ ஒருவர் முஸ்லிமாகவும் பருவ வயதை அடைந்தவராகவும் சரியான சிந்தனை உடையவராகவும் இருந்து அவருக்கு பொருளாதார வசதி இருக்கும் என்று சொன்னால், காபாவிற்கு பயணம் செய்து சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கும் என்று சொன்னால், அத்தகைய மக்களுக்கு அந்த ஆலயத்தை நாடி செல்வது கட்டாய கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒருவர் மறுக்கின்றார், அதெல்லாம் என்ன ஹஜ்ஜு கடமையா, அதெல்லாம் செய்யணுமா என்று ஒருவர் நினைக்கின்றார். அல்லாஹ் கூறுகிறான், ஒமன் கஃபர், ஒருவன் மறுத்தால், நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது என்று ஒருவன் மறுத்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிய மறுத்தால் யாருக்கு நஷ்டம்? ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். நாம் அல்லாஹ்விற்கு இறைவனை மறுத்தால் நமக்குத்தான் நஷ்டம். இறைவனுடைய அந்தஸ்து ஒன்றும் குறைந்து போய்விடப் போவதில்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுதியுடைய மக்களுக்கு, பயணம் செய்ய தகுதியுடைய மக்களுக்கு ஹஜ் கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாம் என்ற நம்முடைய மார்க்கத்தை நாம் சரியாக கட்ட வேண்டும் என்றால் அதற்கு 5 தூண்கள் அவசியம்.
முதலாவது தூண் ஷஹாதத்தி அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது முதலாவது தூண். வ இகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸகா வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜுல் பைத், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ரமதான் மாதம் நோன்பு நோற்பது, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வது. ஹஜ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு வீடாக, ஒரு மாளிகையாக நாம் உருவகப்படுத்தினால் அந்த மாளிகை சரியாக நிற்பதற்குரிய 5 தூண்களில் ஒரு தூண் ஹஜ் என்பது. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ் தூதரே, ஃபீ குல்லி ஆம், எல்லா வருடமும் ஹஜ் கட்டாய கடமையா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், சில நிமிடங்கள் தாமதித்து விட்டு சொன்னார்கள். அந்த சஹாபி 2-3 தடவை கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கும் வரை தாமதித்து விட்டு சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத், இறை தூதராகிய நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு கட்டாய கடமையாகிவிடும். தரூனி அலாமா தரத்துக்கும், நான் உங்களை எதில் விட்டு விட்டேனோ அத்தோடு என்னை விட்டு விடுங்கள். மார்க்கத்தில் செய்யுங்கள் என்று சொன்னால் அதிகமான கேள்வி கேட்காதீர்கள். உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயம் அழிந்து நாசமாக போனதெல்லாம் தங்களுடைய இறை தூதர்களிடம் கருத்து வேறுபாடு கொண்டதாலும் அதிகமான கேள்வி கேட்டதாலும் தான் அவர் நாசமானார்கள். ஃபைதா அமர்த்துக்கும் பிஷையின், நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டால் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், உங்களால் இயன்றவரை அதை செய்யுங்கள், நிர்பந்தித்தால் குற்றம் கிடையாது. வைதா நஹைத்துக்கும் அன் ஷையின், நான் உங்களை ஒன்றை விட்டும் தடுத்தால் நீங்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ஹஜ் கடமை என்று சொல்லி காட்டுகிறார்கள். சமுதாயம் என்ன புரிந்திருக்கிறது? ஹஜ் கடமைன்னு சொன்னோம்னா அது ஒரு 50-60 வயதுக்கு பிறகு, அது நம்ம கடனை எல்லாம் அடைத்த பிறகு, பிள்ளை குட்டிகளை எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு, அதற்கு பிறகுதான் ஹஜ் கடமை என்று விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. நாம் பருவ வயதை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு அந்த ஆலயத்தை சென்று வருவதனால் எந்த விதமான கடனும் ஏற்படாது, வறுமையும் ஏற்படாது, அதற்குண்டான பொருளாதார வசதி, உடல் தகுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஹஜ் கட்டாய கடமையாகிவிட்டது. நாம் அதை தாமதப்படுத்துவது நமக்கு தகுதியானதல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹல் அலன் நிசாய் ஹஜ்ஜுன் ஹல் அலன் நிசாய் ஜிஹாதுன், பெண்கள் மீது ஜிஹாத் கடமையா என்று கேட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னான், அலைஹின்ன ஜிஹாதுல் அக்தால ஃபீ, பெண்கள் மீது ஜிஹாத் கடமை, ஆனா அதில் சண்டையிடுதல் என்பது கிடையாது. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த பெண்கள் மீது உள்ள ஜிஹாத் என்பது அல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து இந்த ஹதீஸை செவியுற்ற பிறகு நான் ஒருபோதும் ஹஜ்ஜை விட்டதே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்கள் எல்லா ஆண்டும் ஹஜ் செய்தார்கள், ஒருபோதும் அவர்கள் ஹஜ்ஜை விட்டதே கிடையாது. ஹஜ் எதற்காக? ஹஜ் என்பது அதனுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஏராளமான நன்மைகள், பாக்கியங்கள் நிறைந்திருக்கிறது. முதலாவது விஷயம், ஹஜ் என்பது படம் காட்டுவதற்காக, பெருமை அடிப்பதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல. நான் இறையச்சம் உடையவன் என்பதை நம்முடைய இறைவனிடம் நாம் வெளிப்படுத்துவதற்காக. அதான் ஹஜ்ஜுடைய அடிப்படையான நோக்கம். அல்லாஹ் கூறுகின்றான், ஹஜ்ஜுக்காக நாம் இஹ்ராமுடைய நியத் வைத்து விட்டால் பல விஷயங்கள் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஹ்ராம் என்றாலே தடை செய்தல் என்று பொருள், தடுத்துக் கொள்ளுதல் என்று பொருள். அப்போ அதுல ஒன்று வேட்டையாடுதல். அதிக சஹாபாக்கள் வேட்டையாடுவாங்க. ஹஜ்ஜுக்காக இஹ்ராமுடைய நியத் வைத்து விட்டால் வேட்டையாடக்கூடாது. அப்போ அவங்க இஹ்ராமுடைய நியத் வைத்த பிறகு என்ன ஆகும்னு சொன்னோம்னா, வேட்டை பிராணி, ஒரு முயலோ ஒரு மானோ அது ஒரு உடும்போ கையிட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி ஓடும். இஹ்ராமுடைய நிலையில் இல்லாமல் இருக்கும் போது விரட்டி சென்றாலும் பிடிக்க முடியாது. ஆனா இஹ்ராமுடைய நியத்தை வச்ச பிறகு பக்கத்துல வந்து படுக்கிற மாதிரி அல்லாஹ் சோதிக்கிறான். ஈட்டியை வச்சு குத்தி தூக்கிடலாம், அந்த அளவுக்கு பக்கத்துல. அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களுக்கு, அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நமக்கும் சேர்த்துத்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லயப்லுவன்னக்கும் அல்லாஹு பிஷைஇம் மினஸ் ஸைத் தனாலுஹு ஐதீக்கும் வ ரிமாஹுக்கும். இறை நம்பிக்கையாளர்களே,
உங்களுடைய கைகளும் ஈட்டிகளும் எட்டக்கூடிய அளவிற்கு வேட்டை பொருட்கள் மூலமாக உங்களை சோதிப்போம். எதற்காக? தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் யார் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இவ்வாறு சோதிக்கின்றான். எவர்கள் இதில் வரம்பு மீறுகிறார்களோ ஃபலஹு அதாபுன் அலீம், அவருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. ஹஜ் என்பது நம்முடைய உண்மையான இறையச்சத்தை நம்முடைய இறைவன் வெளிப்படுத்தி காட்டுவதற்குரிய அமல். அது நம்முடைய கேமராக்களால் படம் எடுத்து பேஸ்புக்குகளிலே பரப்புவதற்குரிய அமல் அல்ல. தவாப் செய்யும் போதே என்னை பாருங்கள் என்னை பாருங்கள் என்று படம் காட்டுவதற்குரிய அமல் அல்ல. படம் காட்டினால் இஹ்லாஸ் அடிபட்டு போய்விட்டால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பது மினல் அமலி மா கான லஹு காலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக பரிசுத்தமான முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய அமல்களை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான். இஹ்லாஸ் என்பது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ் என்பது நம்மை பண்படுத்தக்கூடியது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். ஹஜ் பயணம் என்பது ஷவ்வால் மாதத்திலிருந்து துவங்குகிறது. ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் இந்த மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது விதியாக்கி கொண்டாரோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ரஃபஸ் என்று சொன்னால் கணவன் மனைவி ஆசையோடு பார்ப்பது, கட்டி அணைப்பது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, அதுபோல் தீய வார்த்தைகள் பேசுவது, இது எல்லாமே ரஃபஸ். அவர்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராமுடைய நியத் வைத்தவர், அவர் ரஃபஸ் செய்யக்கூடாது, தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, கணவன் மனைவி தாம்பத்தியம் தொடர்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது. வலா ஃபுசூக், அவர்கள் தீய செயல்களை செய்யக்கூடாது. வலா ஜிதால், ஹஜ்ஜிலே வீண் விதண்டாவாதம் செய்யக்கூடாது. தவாப் செய்யும் போது யாரும் இடிச்சிருவாங்க, அந்த திட்டுறது, என்னப்பா இடிச்சுக்கிட்டு இருக்கிற, ஹஜ்ஜில் போய் விதண்டாவாதம் பண்றது, வீண் விதண்டாவாதம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், ஃபதஸவ்வது, ஹஜ்ஜுக்காக கட்டுச்சாதங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள், ஹோட்டல் புக் பண்றது, சாப்பாடு புக் பண்றது, நம்ம திரும்பி வருவதற்கான டிக்கெட், எல்லாவற்றையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதிலேயே ரொம்ப ரொம்ப சிறந்தது இறையச்சம். ஃபத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடைய மக்களே எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹஜ்ஜுடைய நோக்கம் தக்வா. ஹஜ்ஜில் நாம் அறுத்து பலியிடுகின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், வல் புத்ன ஜஅல்நாஹ மின் ஷஆயிரில்லாஹ், ஹஜ்ஜில் அறுத்து பலியிடக்கூடிய ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்பானி பிராணிகள் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அடையாளம். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளம் என்று சொன்னால், குறிப்பிட்ட இடத்தில் இந்த வணக்கத்தை செய்யுங்கள், குறிப்பிட்ட காலத்தில் இந்த வணக்கத்தை செய்யுங்கள் என்று ஹஜ்ஜில் சொல்லப்பட்ட வணக்கங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் கூறுகின்றான், வமை யுஅல்லிம் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாளங்களை யார் மகத்துவப்படுத்துகிறாரோ, ஹஜ்ஜுக்கு போயாச்சா, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒவ்வொரு அடையாளங்களையும் இறையச்சத்தோடு மகத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வமை யுஅல்லிம் ஷஆயிரில்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது அவனுடைய உள்ளத்தில் உள்ள இறையச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ஜுக்கு போகும்போது அல்லாஹ்வை நாம் பயப்படுகிறோமா என்பதை ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்கின்றார்கள். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, அல்லாஹ் சொல்கின்றான், அந்த குர்பானி பிராணியுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும். ஹஜ் என்பது நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன், ஒவ்வொரு வணக்கத்தை செய்யும் போதும் என்னுடைய இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற அந்த நம்பிக்கையில் செய்ய வேண்டிய வணக்கங்கள் தான் ஹஜ்ஜும் உம்ராவும். அதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். ஹஜ் என்பது சாதாரண ஒரு வணக்கம் அல்ல, அது எவ்வளவு பெரிய ஃபாயிதா நன்மைகளை உள்ளடக்கியது. அல்லாஹ் கூறுகின்றான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், தங்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக ஹஜ்ஜுக்கு வருவார்கள். ஹஜ்ஜில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய நன்மைகள் சாதாரண ஒன்றல்ல. நபிகள் நாயகத்திடம் கேட்கப்படுகிறது, ஐயுல் அமலி அஃதல், அமல்களிலே சிறந்தது எது? ஈமானுன் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்வது. சும்ம மாதா, அதற்கு பிறகு என்ன? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது. சும்ம மாதா, அதற்கு அடுத்து என்ன? அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், பாவம் கலவாத ஹஜ்.
பாவம் கலவாத ஹஜ் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த முறைப்படி செய்யக்கூடிய ஹஜ். அங்க போய் பிதாவான முறையில நபி வழிக்கு மாற்றமாக ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்தால் அந்த காரியம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபியான சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலை அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத காரியத்தை செய்தால் அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அது ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன முறையில் இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் தான் அது ஹஜ்ஜுல் மப்ரூர். எந்த அளவுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கூலி நபியான சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. ஹஜ்ஜுல் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு கிடையாது. அந்த ஹஜ் என்ற வணக்கம் இஹ்லாஸான முறையில் செய்யும் பொழுது நம்மை எப்படி மாற்றுகிறது? நபியார் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். யார் ஹஜ் செய்யும் போது ரஃபஸ் என்றால் நான் சொன்னேன் தீய வார்த்தைகளை பேசுவது, கணவன் மனைவி தாம்பத்தியம் தொடர்பான விஷயங்களுக்கு ரஃபஸ் என்று சொல்லப்படும். அப்ப யார் ஹஜ் செய்யும் போது இஹ்ராமுடைய நிலை வந்த பிறகு அவர் ரஃபஸில் ஈடுபடாமல், தீய வார்த்தைகள் பேசாமல், கணவன் மனைவி தாம்பத்தியத்தை தூண்டக்கூடிய செயல்களை செய்யாமல், இன்னும் இஹ்ராம்ல எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அந்த காரியங்களை செய்யாமல், வலம் யஃப்சுக் பாவமான செயல்களை செய்யாமல் ஹஜ் செய்கிறாரோ, ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்முஹு. அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் அவன் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தானோ அது போன்று ஹஜ்ஜை முடித்து அவன் இந்த ஊருக்கு வருகிறான். அல்லாஹ் ஆலம், நம்ம யாரையும் பெற்ற பிள்ளை போது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஹஜ் சரியாக இருந்தால், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் சரியான முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அதற்குரிய கூலி எல்லா பாவங்களும் அளிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எல்லா பாவங்களும் அளிக்கப்படுகிறது. பெற்ற குழந்தையை போன்று அவன் திரும்பி வருகிறான். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு நல்ல அமல் ஹஜ் என்பது. நாம் செய்யக்கூடிய பொருளாதார செலவு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த பூமியை கொடுத்தாலும் சரி இது போன்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது நபிகள் நாயகத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய வலது கரத்தை நீட்டுங்கள், உங்களிடம் நான் பைய செய்ய வேண்டும், இஸ்லாத்தை ஏற்பதாக உறுதிமொழி ஒப்பந்தம் அளிக்க வேண்டும் என்கிறார்கள். நபிகள் நாயகம் தன்னுடைய கையை நீட்டியோடு அவர் தன்னுடைய கையை மடக்கிக் கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களிடம் ஒரு நிபந்தனை போடுவேன், அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் தான் நான் இஸ்லாத்துக்கு வருவேன். அப்ப நபிகள் நாயகம் கேட்டாங்க, தஷ்தரித்து பிமாதா, நீங்கள் என்ன நிபந்தனை போட போகிறீர்கள்? ஐயுகுஃபர் அலி, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். நிறைய மிகப்பெரிய சஹாபி அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான், தியாகங்கள் செய்த சஹாபி. ஆனால் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், இது போன்ற யுத்தங்களில் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பயங்கரமாக செயல்பட்ட சஹாபி. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு அவர்களே இந்த செய்தி அறிவிக்கும் பொழுது அழுது கொண்டுதான் அறிவிக்கிறார்கள். அப்போ நான் ஏராளமான அநியாயங்கள் செய்துவிட்டேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். நபியான சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியாதா, அல் இஸ்லாமு யஹ்ரிமு மா கான கப்லஹு, ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அல் ஹிஜ்ரத்து தஹ்ரிமு மா கான கப்லஹு, ஒரு ஹிஜ்ரத் என்ற தியாக வணக்கம் முன்பாவங்களை எல்லாம் அழித்து விடும். வல் ஹஜ்ஜு யஹ்ரிமு மா கான கப்லஹு, ஹஜ் என்பது முன்பாவங்களை எல்லாம் அது அழித்து விடும். அவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தது இந்த ஹஜ் என்பது. அதே போன்று எந்த அளவிற்கு ஹஜ்ஜுக்கு செல்லும் போது தல்பியா சொல்றாங்க, தௌஹீதுடைய வாசகம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக். அல்லாஹ் தல்பியா, இறைவா நான் ஆஜராகிவிட்டேன், இறைவா நான் ஆஜராகிவிட்டேன், இதோ உன்னுடைய ஆலயத்தை தேடி நான் வந்துவிட்டேன், உனக்கு இணை இல்லை இறைவா. இன்னல் ஹம்த, எல்லா புகழும், வன் நிஅமத, எல்லா அருட்கொடைகளும், லக உனக்குரியதே, வல் முல்க் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்குரியதே என்று தல்பியா தௌஹீதுடைய வாசகத்தை இஹ்ராமுடைய அந்த எந்த எல்லையில் இஹ்ராமுடைய நியத்து வைக்க வேண்டும் அங்கிருந்து சொல்லிக்கொண்டே உம்ராவிற்கு செல்வார்கள். ஹஜ்ஜுக்காக இஹ்ராமுடைய நியத் வைத்த பிறகு 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அகபாவிலே கல்லெறிகின்ற வரை தல்பியாவை தக்பீரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த தல்பியா என்பது சாதாரண ஒன்றல்ல, தௌஹீதுடைய வாசகம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் முஜமுல் அவ்ஸத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மா அஹல்ல முஹில்லுல் கத்து வலா கப்பர முகப்பிருல் கத்து இல்லா புஷ்ஷிர.
ஒருவன் தல்பியா சொல்லக்கூடிய யார் தல்பியா சொன்னாலும், ஹஜ்ஜில் தல்பியா சொல்லுவாங்க, உம்ராவில் தல்பியா சொல்லுவாங்க. தக்பீர் சொல்லக்கூடிய ஒருவர் தக்பீர் சொன்னால் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டே தீரும். சஹாபாக்கள் கேட்ட அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் புஷ்ஷிர பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படும். நாம் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போல இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மாமின் முலப்பின் யுலப்பி இல்லா மா லப்பா அன் யமீனிஹி வான் ஷிமாலிஹி. எவன் ஒருவன் தல்பியா சொன்னாலும், தல்பியா என்பது தௌஹீதுடைய வாசகம், அதை சப்தம் உயர்த்தி சொல்ல வேண்டும். எந்த ஒருவன் தல்பியா சொன்னாலும், ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக சென்றவர்கள் தல்பியா சொன்னால் அவருடைய வலதுபுறமும் இடதுபுறமும் உள்ள கற்களும் மரங்களும் இந்த உலகம் அழிகின்ற நாள் வரை அந்த தல்பியாவை முழங்கிக் கொண்டே இருக்கும். நமக்கு அல்லாஹ் சாட்சி சொல்லும். ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் அழிகின்ற நாள் வரை அவர் சொன்ன தல்பியாவுக்குரிய நன்மையை நமக்கு தந்தாலும் தரலாம். அது ஹதீஸ் சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவனுடைய இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ள மரங்களும் கற்களும் உலகம் அழிகின்ற வரை அந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். உம்ராவில் தவாப் செய்யும் போது, ஹஜ்ஜில காபாவை தவாப் செய்யும் போது ஹஜ்ஜுல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிடுவது சுன்னத். தொட முடியவில்லை என்றால் அதை நோக்கி இஷாரா செய்வார்கள். அதுவும் ஒரு வகையில் முத்தமிடுவதை போன்றுதான். ருக்னுல் யமானி ஹஜ்ஜுல் அஸ்வத் முந்தைய மூலை, ஹஜ்ஜு உம்ரா போனவங்களுக்கு தெரியும். அதை முடிந்தால் தொடலாம், முத்தமிடக்கூடாது, தொடுவது இஸ்லாம் மட்டும் செஞ்சுக்கலாம். ஆனால் தொட முடியாத பிரச்சனை கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த இரண்டு மூலைகளையும் ஹஜ்ஜுல் அஸ்வத் தொட்டு முத்தமிடுவது அல்லது முடியாவிட்டால் அதை நோக்கி அல்லாஹ் அக்பர் இஷாரா செய்வது, அது ருக்னுல் யமானியை தொடுவது, இது ரெண்டும் என்ன அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், ஃபஇன்ன மஸ்ஹுமா யஹுத்தானில் ஹத்திஆ, அந்த இரண்டையும் தடவுவது நம்முடைய பாவங்களை அழித்துவிடும். காபத்துல்லாவில் வந்து உம்ராவில் தவாஃப் செய்கிறோம், ஹஜ்ஜில் தவாஃப் செய்கிறோம், அது போன்று சுன்னத்தான தவாஃப்கள் செய்யலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் தாஃப சபஅன், எவன் 7 தடவை தவாஃப் செய்கிறாரோ ஃபஹுவ கஈதில் ரகபா, அவன் ஒரு அடிமையை உரிமை விட்டவனை போன்றவனாவான். இவ்வளவு பெரிய ஏராளமான நன்மைகள் ஹஜ்ஜில் உள்ளடங்கி இருக்கிறது. ஹஜ்ஜில் இன்னும் பல நன்மைகள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை தான் நான் சுட்டி காட்டினேன், இன்னும் பல நன்மைகள் உள்ளடங்கி இருக்கிறது. அவற்றை சுருக்கமாக 2வது உரையில் காண்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் துல்ஹஜ்-பிறை 9 அரஃபா நாள். இந்த அரஃபா நாள் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான். அப்படி என்றால் ஹஜ்ஜில் அது மிக மிக முக்கியமான வணக்கம். அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அதற்கு சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜு கூடாமல் போய்விடும். திரும்ப அடுத்த ஆண்டு தான் அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அல்லாஹ் அவருக்கு அதற்குண்டான சூழலை கொடுத்தால். அரஃபா என்பது முக்கியமான ஒரு வணக்கம். இந்த அரஃபா நாளில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாமின் யௌமின் அக்ஸர மின் அய்யுஅதிகல்லாஹு ஃபீ அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா நாளில் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பது போல் அதிகமான மக்களுக்கு வேறு எந்த நாளிலும் விடுதலை அளிப்பதில்லை. பல நாட்கள் அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான். நம்முடைய விதியை நரகம் என்று தீர்மானித்த அந்த விதியை அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியதாக நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் மாற்றுகிறான் என்று சொன்னால் அது எந்த நாள்? அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளில் தான் அதிகமாக நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். அந்த அரஃபாவுடைய நாள் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் கூடியிருக்கும் பொழுது வஇன்னஹு லயதுனு, அல்லாஹ் மிக நெருங்கி வருகின்றான் அடியார்களுக்கு. சும்ம யுபாஹி பிஹுல் மலாயிகா, அந்த அரஃபாவில் கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி மலக்குமாரிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றான். ஃபயகூல், அல்லாஹ் கூறுகின்றான், மாராத ஹாவுலாயி, இந்த மக்கள் எல்லாம் என்ன நாடுகின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா எதற்காக ஹாஜிகள் கூடியிருக்கிறாங்க? நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? அவனுக்கு எல்லாம் தெரியும். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை சாட்சியாக்குவதாக கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் என்ன நாடுகிறார்கள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதே போன்று இந்த அல்லாஹ் கூறின அரஃபா நாளில் உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஜாவூனி ஷஈஸன் குபரன், தலை புழுதி படிந்து
பரட்டை தலையோடு புழுதி படிந்தவர்களாக என்னை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா நாளில் அரஃபாவிலே கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று பார்க்கிறோம், அரஃபா நாள் மட்டுமல்ல, அஃதலுல் அய்யாமி இன்தல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த நாட்களில் உள்ளதுதான் யௌமுன் நஹர், துல்ஹஜ் 10ஆம் நாள், அறுத்து பலியிடக்கூடிய துவங்கக்கூடிய நாள் துல்ஹஜ் 10ஆம் நாளும், யௌமுல் கர் துல்ஹஜ் 11ஆம் நாளும் அல்லாஹ்விற்கு மிக அல்லாஹ்வுடைய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய எல்லா நாட்களுமே மிக சிறந்த நாட்கள். அதே போன்று துல்ஹஜ் 1 to 10 வரை உள்ள நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை நமக்கு நாட்களில் தருகிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மாமினல் ஐயாமி அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். இந்த 10 நாட்கள், துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட வேறு நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாக இல்லை. அப்படி என்றால் எல்லா நாட்களிலும் நல்லறங்கள் செய்து அல்லாஹ் விரும்புகிறான். மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் விரும்புவதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தாலும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறத்துக்கு ஈடாகாதா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நல்லறத்திற்கு ஈடாகாது. இல்லா ரஜுலன், ஒரே ஒரு மனிதன் அவன் ஜிஹாதுக்கு செல்கிறான் 10 காலங்களில், ஹரஜ பி மாலிஹி வ நஃப்ஸிஹி, தன்னுடைய உயிரையும் செல்வத்தையும் ஜிஹாதுக்காக கொண்டு சென்று ஃபலம் யர்ஜி பிதாலிக பி ஷைஇம் மின்ஹுமா, அந்த இரண்டில் எந்த ஒன்றையும் இல்லாமல் திரும்புகிறான். அப்படி என்றால் உயிரையும் கொடுத்து விட்டான், செல்வத்தையும் இழந்து விட்டான். இந்த மாதிரி உயிரையும் செல்வத்தையும் இழந்து அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறானே, இந்த தியாகம் மட்டும்தான் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதா இருக்கும். வேற எந்த நல்லறமும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறத்தை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அருமையான நாட்கள் நமக்கு தந்திருக்கின்றான். நாம் குறிப்பிட்ட வணக்கங்களை வரையறுக்காமல் அவரவர் எந்தெந்த நல்லறங்களை செய்ய முடியுமோ, நோன்பு நோற்றல், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், தர்மம் செய்தல், சுன்னத்தான தொழுகைகளை தொழுதல், 5 கால தொழுகை கண்டிப்பாக தொழுதாகணுமே, தஹஜ்ஜத் தொழுகைகளை மேற்கொள்ளுதல், அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்தல், மார்க்கம் வழிகாட்டி எல்லா நல்லறங்களையும் நமக்கு எது முடியுமோ செய்யலாம். குறிப்பிட்ட ஒன்று வரையறுக்க கூடாது. 9 நாள் 10 நாள் என்ன செய்யணும், 9 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று யாருக்கும் உத்தரவு போடக்கூடாது. ஒரு ஆள் அவரால் விரும்பி நான் நோன்பு வைக்கிறது செஞ்சால் தப்பு கிடையாது. குர்ஆன் ஓதலாம், தர்மம் செய்யலாம். அப்ப நாம் எந்த ஒன்றையும் வரையறுக்காமல் எல்லா நல்லறங்களையும் இந்த 10 நாட்களில் செய்யும் பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று இந்த துல்ஹஜ் பிறை 9 அரஃபா நாள், அரஃபா நாள் என்பது சௌமு யௌமி அரஃபா, நபிகள் சொன்னார்கள், அரஃபா நாளில் நோக்கக்கூடிய நோன்பு என்பது அயுகஃபிர சனத்தல் மாலியா வல் காதிமா, அது கடந்த வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாகும், வரக்கூடிய சிறுபாவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு வருடத்து சிறுபாவங்களுக்கும் பரிகாரமாகும். அவ்வளவு பெரிய நன்மைகள் உள்ளடக்கியது இந்த ஆஷூரா நோன்பு என்பது. நாம அரஃபா நோன்பு என்பது துல்ஹஜ் பிறை 9. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம பார்த்த பிறை அடிப்படையில் அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள். சிலருக்கு சந்தேகம் இருக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமான். நாம விரும்பி வைக்கக்கூடிய நோன்பு தான் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன எந்த நோன்பா இருந்தாலும் சரி, அது கடமையான நோன்பா இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதை வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். அதில் எந்த பிழையும் என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரஃபா நோன்பை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் நோக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முழுமையான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.